இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆஹா, ஏய் நாக்ஸ், கையில கூண்டு, கூண்டுக்குள்ள கிளி, சக்சஸ் பண்ணிட்ட போல இருக்குது. சிஸ்டர், கிளி நம்ம ரூமுக்கு வந்துருது. சூப்பர் நாகஜோதி, நீ என்ன பண்ண போறியோன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கிளிய கையோட கொண்டு வந்துட்டியே, ரொம்ப பிரமாதம். அப்புறம் என்ன நாக்ஸ், மாப்பிள உயிர் உன் கையில. ஆமா, எப்ப வைரம் எங்க சிஸ்டர் கையில. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, கூண்ட நல்லா பாருங்க. கூண்டுக்கு என்ன? அதானே, கூண்டுக்குள்ள கிளி கூட இருக்கே. இது நமக்கு தேவையான கிளி இல்ல. என்ன சொல்ற நீ? வீட்ல இருக்க மாதிரியே நான் வெளியில போய் கூண்டும் கிளியும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா, இது டூப்ளிகேட் கிளியா? ஒரிஜினல் சூர்யா கிளி இல்லையா? ஆமா, இந்த போலியான கிளி கூண்டையும் கிளியும் வச்சுதான் வீட்ல இருக்க நமக்கு தேவையான கிளிய, சூர்யா உயிர் இருக்கிற கிளிய கொண்டு வர போறேன். என்ன பண்ண போற? நான் மேல போய் இந்த சாதாரண கிளி கூண்டை வச்சுட்டு சூர்யா உயிர் இருக்கிற அந்த கிளி கூண்ட கீழே கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கிளிய கொன்னுட்டு அதுக்குள்ள இருக்க சூர்யாவோட உயிரை கொண்டு போய் என் கணவர் உடலுக்கு உயிர் கொடுக்க போறேன். என் பாதுகாப்புல இருக்க வைரத்தை உங்களுக்கு கொடுத்துடுறேன். மார்வெலஸ், எக்ஸ்ட்ராடினரி. சிஸ்டர், கொஞ்ச நாள் நாக்ஸ் உங்க கூட இருந்ததுனால உங்களுடைய பிரெயின் அப்படியே நாக்ஸ்க்கு வந்திருக்குது. நாக்ஸ் எப்படி? இத்தனை நாள் ஏன் கூட தானே இருந்துட்டு இருக்க. ஓ, மரமண்டையில களிமண் தானே இருக்கு. சரி சரி, நீ உடனே போய் இந்த கூண்டு அங்க வச்சுட்டு சூர்யாவோட உயிர் இருக்கிற அந்த கிளிய கொண்டு வா. சரிங்கம்மா. போ போங்க. நீங்க ஏன் நாக்ஸ்க்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றீங்க? ஓ மூளைய பத்தி யாருக்கும் தெரியாதாங்க. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. உன்னதான் தேடிட்டு இருந்தேன். எங்க போன? என்னம்மா? சரி, மெடிக்கல் போயிட்டு இந்த ஐ டிராப்ப வாங்கிட்டு வந்துரு. அம்மா, அப்புறமா போய் வாங்கிட்டு வரவா? இல்லம்மா, இத முதல்ல போய் வாங்கிட்டு வந்துரு. இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதான். எந்த வேலையா இருந்தா என்ன, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல மருந்து முக்கியம். இந்தா போய் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. இப்ப மருந்து வந்துரும். வாங்கிட்டு வந்துட்டியா? கூடு. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. இதுதான். வாங்க பெரியமா, முதல்ல உங்களுக்கு நான் ஐ டிராப்ஸ் போட்டு விடுறேன். பாண்டி, யாராவது வந்துட போறாங்க. சீக்கிரமா சூர்யா உயிரை எடு. ஐயோ சிஸ்டர், மாப்பிளைக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிரும், அதனால என்னால முடியாது. சாக போறவனுக்கு அடையாளம் தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? ஏ நாகஜோதி, சீக்கிரமா உன் வேலையை முடி. ஸ்னேக்ல பைட் பண்ணு. மாப்பிள சூர்யா மாப்பிள கதை கோயிந்தா. என்ன யோசிக்கிற? கிளிக்குள்ள இருக்க சூர்யாவோட உயிர் வெளியில வரலையே. கிளியோட உடம்புக்குள்ள இருந்த சூர்யாவோட உயிர் அப்ப எங்க போயிருக்கோம்? எனக்கும் அதான் புரியல. ஏன் சிஸ்டர், ஒருவேளை கிளியோட உடம்புல இருக்கிறது கிளிகிளிப்பா இருக்குன்னு உள்ளே இருக்கானா? ஒருவேளை இது சாதாரண கிளியா இருக்குமோ?
இது நான் கொண்டு வந்த சாதாரண கிளி கூண்டு. ஐயோ, அப்போ இதுல இருந்தது சாதாரண கிளியா? கிளி கூண்டு எப்படி மாறுச்சு? கிளி கொண்டு மாறிடுச்சா? எப்படி மாறுச்சு? நீ தானே எடுத்துட்டு வந்த. மாடியில இருந்த சூர்யாவோட உயிர் இருக்கிற கிளி கொண்டு எடுத்துக்கிட்டு சாதாரண கிளி கொண்டு அங்கே வச்சுட்டு நான் மாடியில இருந்து இறங்கி வந்தேன். அப்போ சரி, மெடிக்கல் போயிட்டு இந்த ஐ டிராப்பை வாங்கிட்டு வந்துரு. சரிங்கம்மா, போயிட்டு வரேன். நான் கடைக்கு போயிட்டு வந்த அந்த கேப்ல தான் கூண்டை யாரும் மாத்திருக்காங்க. ஆஹா, கிளிக்கூண்டு. கிளிக்கூண்டு இங்க இருக்குது. ஆஹா, நாக்ஸ் அது கிளிக்கூண்டு இங்க வச்சுட்டு போயிருக்கிறா. நாம மாத்தி வைப்போம். நாக்ஸுக்கு வர வர பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. இளங்கிலியே இன்னும் விளங்கலையே உன்னை அருகினில் வந்து தந்த நல்ல வேளை யாரும் பார்க்கல. கோட்டு பக்கெட். எப்படி சிஸ்டர்? சக்சஸ் சிஸ்டர், சக்சஸ். என்ன சக்சஸ்? சிஸ்டர், நாக்ஸ் வாங்கிட்டு வந்த சாதாரண கிளி இருக்கிற கூண்ட நான் எடுத்துக்கிட்டு போய் மேல மாடி ரூம்ல மாத்தி வச்சிட்டேனே. சூப்பர் சங்கரபாண்டி, இன்னைக்குதான் ஒரு உருப்படியான வேலையை நீ பாத்திருக்க. வெரி குட் சிஸ்டர். உங்ககிட்ட இந்த பாராட்டு பத்திரத்தை வாங்குறதுக்கு நான் பட்ட பாடுகள் இருக்குதே. ஐயோ, ஐயோ மறக்கிட்ட. சாரி. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை யார் மாத்தி வைக்க சொன்னது? உன்னால எல்லாம் போச்சு. இது வந்துட்டுதே. உதவி பண்றங்கிற பேர்ல இப்படி உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன்னெல்லாம் மண்டைய உடைக்கணும். ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. நாகஜோதி, இவனை திட்டி ஒன்னும் ஆக போறது இல்ல. ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. சீக்கிரமா ஏதாவது வேற ஐடியா பண்ணு. சீக்கிரம். உன்னால முடியும். ஏதாவது யோசி. ஏன் நீ வாய மூடு. சாமி, மூச்சு இருக்கு சாமி. ஐயாட்ட தூக்கிட்டு போலாம். தூக்குங்க. தூக்குங்க. பாத்து பாத்து பாத்து. யார் இந்த பொண்ணு? என்னாச்சு? தெரியல சாமி, மலைப்பாதையில கீழே விழுந்து கிடந்துச்சு. மூச்சு இருந்துச்சு, அதான் நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டேன்.